காவேரி வேதா கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வை, சீக்கிரமாக எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் 3 பேருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வேதா எதுவுமே கேட்கல, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. என்னடி நின்றுட்டே இருக்க, எடு, எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி சீக்கிரம் எடுத்து வை, போகணும்ல. ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாங்க, அவங்க யாருமே இங்கே வந்து மன்னிச்சு கூப்பிடவே இல்லை. அப்போது அவங்க மனசில் அவங்க பண்ணது தப்புன்னு இன்னும் புரியல தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க வேதா. பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கல்யாண ஃபோட்டோ எல்லாமே பார்க்குறாங்க. அப்பா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, இங்கே வா, இதை கொஞ்சம் நகத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ கூட அதை கவனிக்கவே இல்லை. அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த ஃபோட்டோவை அப்படியே வேதா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்க கல்யாண ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கல்யாணம் நடந்தது, விக்ரமோட பேசுனது, பழகுந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. தன்வி கூட இருந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டார். என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, இதெல்லாம் எப்போவுமே மறக்க முடியாதுல்ல, உன்னோடதை நீதாம்மா எடுத்துக்கணும், இங்கே இருக்கவங்க பேக் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை சொன்னம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு வேதா சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ எல்லாம் என்னோடது, நான் தானேப்பா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லம்மா, இங்கே இருக்கவங்க பேக் பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட கரெக்டாக சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக காவேரி வராங்க. என்னங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, வீடை க்ளீன் பண்ணவே இல்லை, போட்டது அப்படியே இருக்குது, என்ன வேதா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போது உனக்கு தேவையானது நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வேதாவோட அப்பா பார்க்குறாரு. வேதா 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. உனக்கு வேண்டியது நீ தான் எடுத்துக்கணும்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கோ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் கிளம்ப, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பெல் அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா விக்ரம், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வராங்க. நந்தினி காவேரியோட காலில் விழுந்து பயங்கரமாக அழறாங்க. அழறத்தை நிறுத்தவே இல்லை. என்னம்மா ஆச்சு நந்தினி, ஏமா ஏன் காலில் விடுற, எழுந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன் காலில் தானே விழுந்திருக்கா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கச்சா சொல்கிறாங்க. காலில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவர் நல்லவர்னு நான் நினச்சிட்டேன், அதனால தான் உங்களை ரொம்ப கஷ்டமாக பேசிட்டேன், எனக்கு தெரியாது அவர் இவ்வளோ கெட்டவராக இருப்பார்னு, இப்போ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லைம்மா, வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீயே ஏன் பொண்ணு மாதிரி தானே, அந்த உரிமையில தான் உன் கூட நான் சண்டை போட்டு இருப்பேன், வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வேதா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை அதுக்காக மட்டும் நான் காலில் விழலை, என்னையும் என்னோட குழந்தையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. என்னோட ஆசீர்வாதம் உங்கள் 2 பேருக்கும் எப்போவுமே இருக்கும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு காவேரி ஆசீர்வாதம் பண்ணி தூக்கி விடுறாங்க. எழுந்துட்டோன்னே சொல்கிறாங்க, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு இல்லை, கண்டிப்பாக வேதா நல்ல பொண்ணு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, வேதா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கச்சா கூப்பிடுறாங்க. அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. எதுவுமே பேசல வேதா. கிட்ட வந்து கையை பிடிக்கிறாங்க. அப்போ கையை எடுத்து விடுறாங்க. அப்படியே கச்சா பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இல்லை அத்தை, நான் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கச்சா கேட்குறாங்க. அதுக்கு வேதா சொல்கிறாங்க, இல்லை அதுக்காக சொல்லலை அத்தை, கூப்பிட வேண்டியவங்க யாரும் என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வராரு. இங்கே பாரு வேதா, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், என்றைக்குமே நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் நிரூபிச்சுட்டு உன் நெத்தியில் நான் குங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. காவேரியோட அம்மா அப்பா எல்லாருமே, விக்ரமோட அம்மா அப்பா அக்கா எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க. நெத்தியில் குங்க வச்சுட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணு நல்லவங்கன்னு நிரூபித்து நெத்தியில் குங்க வச்சு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வேதாவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வேதா விக்ரம் 2 பேரை நிற்க வச்சு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நான் எங்களை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப உங்கள் மனசு கஷ்டமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. அக்கா இதையே எத்தனை வாட்டி சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, எதுவுமே நான் என்னோடய மைண்டில் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. சரி உனக்கு என்னென்ன பிடிக்க சொல்லு, அதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, நான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி ஓடி வராங்க. அம்மா சூப்பர், இங்கே தான் இருக்கணும்னு நான் நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இனிமேல் அம்மா அப்பா எல்லாருமே என் கூட இருக்காங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. இப்படி தன்வியை அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க வேதா. விக்ரமும் முத்தம் கொடுக்குறாரு. 2 பேருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க. வேதா வந்ததை நினச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. காவேரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, என் பொண்ணு என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டா, எப்படி நிரூபிச்சுட்டு மாப்பிள்ளையோட போயிருக்கா பார்த்தீங்களா, நான் சொன்னது தான் நடந்திருக்கு, இப்படி தான் இருக்கணும், நம்ம வீடெல்லாம் காலி பண்ண வேண்டாம், எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல எடுத்து வைங்க அப்படின்னு